இது மகிமை நேரம். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் எல்லாருக்கும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளின் செய்திக்கு ஆதாரமாக நான் எடுத்துக்கொண்ட வேத வசனம் பிரசங்கி 12:1. நீ உன் வாலிப பிராயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை. அதுக்கு முன்னால் ஒரு வசனம் வாசிக்கிறேன். 11:8. மனுஷன் அநேக வருஷம் ஜீவித்து அவைகளிலெல்லாம் மகிழ்ச்சியாய் இருந்தாலும் அவன் இருளின் நாட்களையும் நினைக்க வேண்டும். அவைகள் அநேகமாயிருக்கும், வந்து சம்பவிப்பதெல்லாம் மாயையே. 11ஆம் அதிகாரம் 10வது வசனம், இள வயதும் வாலிபமும் மாயையே. வேத புஸ்தகம் வாலிபர்களுக்கு தருகிற ஆலோசனைகள், வாலிப பிராயத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும் என்று வேதம் சொல்லுகிற காரியங்களை நாம் இந்த வாரத்திலே பார்த்து வருகிறோம். வாலிப பிள்ளைகளுக்கு என்று தரப்பட்ட ஒரு ஆலோசனை, வாலிப பிராயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை. அப்படி சொல்வதற்கு முன்னால் பிரசங்கி சொல்லுகிற ஒரு காரியம், இள வயதும் வாலிபமும் மாயையே. அந்த வாலிப நாட்களிலே இந்த உலகம் எல்லாம் உண்மையானது போல தெரியும், வாழ்க்கை வாழ்வதற்கே என்று தோன்றும். உலகத்தின் காரியங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது, நினைக்கும் பொழுது இன்பமாக இருக்கும். இந்த உலகம் எவ்வளவு நன்றாக இருக்கிறது என்று தெரியும். பிரசங்கி அதை சொல்லுகிறார். அந்த இள வயதும் வாலிபமும் கூட மாயையே. மாயை என்றால் அது இல்லாமல் போகிற ஒரு காரியம். அது ரியல் மாதிரி நமக்கு தெரியும், ஆனால் அது அப்படி கிடையாது. அது கடந்து போகிற ஒன்று, மாறி போகிற ஒன்று. நான் வாசித்த அந்த முதல் வசனத்திலே அநேக வருஷம் ஜீவித்து மகிழ்ச்சியா இருந்தாலும் மனிதன் தீங்கு நாட்களையும் நினைக்க வேண்டும் என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. தீங்கு நாட்கள் வரவே செய்கிறது. உலகத்திலே எவ்வளவு சம்பூர்ணமாக வாழ்ந்தாலும், எவ்வளவு வசதியோடு வாழ்ந்தாலும், எவ்வளவு கவனமாக வாழ்ந்தாலும் தீங்கு நாட்கள் வரவே செய்கிறது. பிரசங்கி சொல்லும் பொழுது, நகைக்க ஒரு காலம் உண்டு, அழ ஒரு காலம் உண்டு, நடனம் பண்ண ஒரு காலம் உண்டு, புலம்ப ஒரு காலம் உண்டு. எப்படி காலங்கள் மாறி மாறி வருகிறதோ அதே போலதான் வாழ்க்கையின் காரியங்களும். வாழ்க்கை முழுவதும் நான் சந்தோஷமாக இருந்தேன், வாழ்க்கை முழுவதும் நான் இன்பமாக அனுபவித்தேன் என்று சொல்லி யாராவது சொல்ல முடியுமா என்று கேட்டு பாருங்கள். அதிகமாக இருக்காது, இருக்க மாட்டார்கள். எல்லாருடைய வாழ்க்கையிலையும் சீதோஷ்ணமும் உஷ்ணமும் மாறி மாறி வருவது போல, வெயிலும் நிழலும் வருவது போல மாறி மாறி கஷ்டங்களும் சந்தோஷமான நாட்களும் வரவே தான் செய்கிறது. ஆனால் அந்த வாலிபத்திலே நம்முடைய கண்களுக்கு தெரிவதெல்லாம் அந்த உலகத்தின் அழகும், இந்த உலகத்தின் பிரஸ்தாபமும், இந்த உலகத்தின் காரியங்கள் தான். அதுதான் உண்மை என்பது போல நமக்கு தெரியும். ஆனால் அது அப்படி கிடையாது. அது மாறி போய்விடும், கடந்து போய்விடும். வயதானவர்களை நீங்கள் கேட்டு பாருங்கள். வாலிபத்தை எல்லாம் கடந்து வந்து முதிர் வயதிலே இருக்கிறவர்களை வாலிப பிள்ளைகளுக்கு ஒரு அசைன்மெண்டாக தருகிறேன். நீங்கள் போய் கேட்டு பாருங்கள். உங்கள் பாட்டி, உங்கள் சித்தி வயதான பிறகு அவர்கள் வாழ்க்கையை பற்றி என்ன சொல்லுகிறார்கள் என்று கேட்டு பாருங்கள். வாழ்க்கையின் உண்மை உங்களுக்கு புரியும். வேத வசனம் வாழ்க்கையை பற்றி சொல்லும் பொழுது அது திரும்பி வராமல் அகன்று போகிற காற்று என்று சொல்லுகிறது. காலையிலே அழகாக பூத்து சாயங்காலத்திலே வாடி போகிற புஷ்பத்தை போன்றது இந்த வாழ்க்கை என்று சொல்லுகிறது. மோசே சொல்லும் பொழுது ஒரு கதை போல நாங்கள் வாழ்க்கையை கழித்து விட்டோம் என்று சொல்லுகிறார். அழகான கதை இன்பமாக நாம் கேட்கிறோம், முடிந்து விடும், அதுக்கு முடிவு வந்து விடும். அதே போலதான் இப்பதான் தொடங்கினது போல இருக்கும் வாழ்க்கை, ஆனால் சமீபத்திலே வந்துவிடும் முடிவு. வாலிபமும் இள வயதும் வாலிபமும் மாயையே, இதெல்லாம் கடந்து போகிற காரியங்கள். இந்த வாழ்க்கை அப்படி நிலையற்றதாக இருக்கிறபடினால் வாலிப பருவத்திலே நமக்கு தான் இந்த உலகம் போல, இந்த உலகத்தின் எல்லாத்தையும் அனுபவிக்க தான் நாம் பிறந்திருக்கிறோம் போல எண்ணாமல், இவை அதனூடாக நாம் ஒரு காரியத்தை நினைக்க வேத வசனம் சொல்லுகிறது. வாலிபத்திலே உன் சிருஷ்டிகரை நினை. வாலிபத்திலே என்ன வேலை செய்வது, யாரை திருமணம் செய்வது, இதெல்லாம் யோசிக்க வேண்டிய காரியங்கள் தான்.
ஆனால் அதை விட அதிகமாக நாம் நினைக்கும்படி வேதம் சொல்லுகிற ஒரு காரியம், வாலிபத்திலே உன் சிருஷ்டிகரை நினை, கர்த்தரை நாம் நினைக்க வேண்டும். ஆண்டவர் ஏதோ ஒரு நோக்கத்திற்காக தான் நம்மை படைத்து இந்த உலகத்திலே அனுப்பி இருக்கிறார். இந்த உலகத்தின் வழியாக நம்ம கடந்து போவது ஒரே ஒரு தடவை தான். இந்த ஒரு தடவை சரியானதை நாம் செய்து விட வேண்டும். அதற்காக நாம் தேட வேண்டியவர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள நம்முடைய தேவன். அவரை நாம் நினைக்க வேண்டும், கர்த்தரை நாம் நினைக்க வேண்டும். வாலிப பருவத்திலே உன் சிருஷ்டிகரை நினை என்று வேதவசனம் சொல்கிறது. வாலிப பருவத்திலே நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய சிந்தனைகளையும் இருதயத்தை நிரப்புவதெல்லாம் இந்த உலகத்தின் அழகும் இந்த உலகத்தின் இன்பங்களும் தான். ஆனால் அதை விட அதிக மேன்மையான ஒன்றுண்டு, அதுதான் கர்த்தரை பற்றிய நினைவும் கர்த்தரை தேடுகிற உணர்வும். ஆண்டவரை நினைக்கிறவர்களாக நீங்கள் மாற வேண்டியதை கேட்கிற வாலிப பிள்ளைகள் எல்லாரும் ஒரு தீர்மானம் எடுங்கள். ஆண்டவரே, நான் உண்மை நினைப்பேன். ஒரே ஒரு வாழ்க்கை, அதுவும் சீக்கிரமாய் ஓடி மறையும். உமக்காக செய்வது மட்டுமே நிலைக்கும். ஆகவே நான் உண்மை நினைப்பேன். என்னுடைய இருதயத்தின் வாஞ்சை நீர்தான் ஆண்டவரே. அதிகாலையிலே எழும்பி உம்மை தேடுவேன் என்று சொல்லி பாருங்கள். எப்படி கர்த்தரை நினைப்பது? கர்த்தரை நினைப்பது என்றால் என்ன? என் ஜனங்கள் எண்ணி முடியாத நாட்களா என்னை மறந்து போனார்கள் என்று கர்த்தர் வேதனைப்படுகிறார். ஏசாயா 1:3 நாம் பார்க்கிறோம். மாடு தன் எஜமானையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னணையும் அறியும், என் ஜனங்களோ உணர்வில்லாமலும் அறிவில்லாமலும் இருக்கிறார்கள் என்று சொல்லி. இந்த மிருகங்களுக்கு கூட எஜமானை தெரியும், எஜமானிடம் திரும்ப வர தெரியும். ஆனால் மனிதராகிய நாம் உலகத்திலே நம்ம இழந்து போகிறோம். உலகத்திலே போகும் பொழுது, நண்பர்களோடு போகும் பொழுது, உலகத்தின் இன்பங்களிலே லயிக்கும் பொழுது கர்த்தரை நினைக்கிற நினைவு முழுவதும் மறந்து போகிறது. அவரை நினைக்க வேண்டும், ஒவ்வொரு நாளும் அவரை நினைக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் அவரை நாம் நினைப்பதற்கு நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் உண்டு. அவரோடு கூட ஒரு உறவை நாம் ஏற்படுத்த வேண்டும். அவர் நமக்கு எல்லாமாக மாறும் பொழுது அவரை நாம் நினைக்கிறோம். ஏசப்பா, நீர்தான் எனக்கு எல்லாம், நீர்தான் என் வாழ்க்கையின் வழிகாட்டி, எனக்கு நண்பரும் நீர்தான், உற்றாரும் நீர்தான், எல்லாம் எனக்கு நீர்தான் ஆண்டவரே என்று அவரை நாம் எல்லாமாக ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவரை நினைக்கிற நினைவு நமக்கு வருகிறது. எந்த வேலையை செய்து முடித்தாலும் நம்முடைய நினைவு அங்கே திரும்பும். ஆண்டவரோடு ஒரு உறவை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அவரோடு ஒரு பந்தத்தை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். எப்படி அவரோடு உறவை ஏற்படுத்தி கொள்வது? அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே நமக்காக பட்ட பாடுகளை நினைத்து அவருடைய இரத்தம் நம்மை கழுவும் பொழுதுதான், அவருடைய மாசற்ற இரத்தத்தினால் நம்முடைய ஆத்மா, நம்முடைய ஆவி, நம்முடைய உள்ளான மனுஷன் கழுவப்பட்டிருக்கும் பொழுதுதான் பிதாவோடு நமக்கு ஒரு உறவு ஏற்படுகிறது என்பதை உணர்ந்தவர்களாக அந்த கல்வாரின் இரத்தத்தினாலே கழுவப்பட வேண்டும். ஆண்டவரோடு ஒரு உறவை ஏற்படுத்தி தினமும் அவரை தேடுகிறவர்களாக, அதிகாலையிலும் இரவிலும் அவரை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறவர்களாக வாழ இந்த வாலிபத்திலே உங்களை ஒப்பு கொடுப்பீர்களா? ஒரு நிமிடம் கண்களை மூடி. எஸ்ஸப்பா, உம்மோடு எனக்கு இதுவரை ஒரு சரியான உறவு இல்லை, உம்மை நான் இதுவரைக்கும் ஏற்றுக்கொண்டதில்லை. இன்று எனக்கு நீர் வேண்டும் ஆண்டவரே. என்னுடைய இருதயத்திலே வாரும். அந்த கல்வாரின் திரு ரத்தம் என்னை கழுவட்டும், என்னை பரிசுத்தமாக்கட்டும், பரிசுத்தமாக்கும் என்று கேளுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எஸ்ஸப்பா, இந்த நாளிலே இயேசுவே என்னுடைய இருதயத்திலே வாரும். என்னுடைய வாழ்க்கை உம்மோடு ஒரு வாழ்க்கையாக, உம்மோடு வாழ்கிற ஒரு வாழ்க்கையாக இருக்கட்டும் என்று ஜெபிக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளையின் இருதயத்திலையும், ஒவ்வொரு நபரின் இருதயத்திலையும் நீர் பிரவேசித்து அந்த பாவ அழுக்கெல்லாம் கழுவி அவர்களோடு நீர் வாசம் பண்ணும்ப்பா, நீர் வாசம் பண்ணும். இதுவரைக்கும் உண்மை ஏற்றுக்கொள்ளாத ஒவ்வொருத்தரும் உண்மை ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக அவருடைய இருதயங்களை நீர் திறந்தரலோ, நீர் பிரவேசியோ, நீர் ஆசீர்வதியம்ப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். மகிமை மகிமை